ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம மூன்று முடிச்ச சீரியலில் இப்போனா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினியை சூர்யா வந்து ஜெயிலேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வக்கீல் மூலமாக ரெடி பண்ணி. ஸோ அது எப்படி நடந்துச்சு, எப்படி சாத்தியமாச்சு, நந்தினி வந்து ஜெயிலில் வச்சு பல பேரை வெளுத்தெடுத்தாங்க, அதுலேருந்து நந்தினி எப்படி தப்பிச்சாங்க, இது எல்லாத்தையும் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோக்கான ட்விஸ்ட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம நந்தினி வந்து ஜெயிலுக்குள்ளே போக போகிறாங்க. ஜெயிலில் பரமேஸ்வரி ஆள் வச்சு நந்தினியை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணாங்க. ஆனால் அது பரமேஸ்வரிக்கு ஆப்போசிட் ஆகி நந்தினி எல்லாருமே அடித்து ஒரு துவைச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே இருந்த போலீஸ்லாம் வந்து பார்த்தா அந்த ஜெயிலில் இருந்த அத்தனை அக்யூஸ்டும், அதாவது லேடி அக்யூஸ்டு அத்தனை பேரும் மயக்கப்பட்டு இருந்த, அடிபட்டு இருந்த சூழ்நிலை காணப்பட்டுச்சு. அப்போ தான் நந்தினி கிட்ட போலீஸ் கேட்குறாங்க, என்னம்மா இப்படி காட்டு மிராண்டி மாதிரி அடிச்சிருக்க இவங்க எல்லாத்தையும், நீ பொம்பளை தானா அப்படிங்கிற மாதிரி. மொத்த பேரும் என்ன அடிக்க வந்தா அப்போ நான் சும்மா இருப்பேனா, அதனால தான் நான் மொத்த பேரையும் அடித்தேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை சாருங்கிற மாதிரி நந்தினி வந்து திமிரா பேசுகிறாங்க. அப்போ அங்கே இருந்த லேடி போலீஸ் நந்தினியை சப்புன்னு ஒரு அரைஞ்சு இந்த ஜெயிலை விட்டுட்டு இன்னொரு ஒரு பவரான செல்லில் வந்து நந்தினியை போட்டுடுறாங்க. இப்போ நம்ம சூர்யா இவ்வளோ விவரங்கள் நந்தினியை பற்றி, நந்தினியை இதில் காப்பாற்றலான்னு முடிவு பண்ணி ஒரு வக்கீலை போய் பார்க்க போயிருப்பாங்க இல்லையா, அந்த வக்கீல் சொல்லியிருப்பாங்க நந்தினியை காப்பாற்ற இது எல்லா பாசிபிளும் இருக்குது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம சூர்யாவுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம். சார் அப்போது இவ்வளோ பாசிபிள் இருக்கா, அப்போ நம்ம நந்தினியை எப்படி இருந்தாலும் வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சூர்யா ஒரு நம்பிக்கையோட நந்தினியை காப்பாற்றுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்து வக்கீலையும் கூட்டிகிட்டு வராங்க. அப்போ தான் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் பேசுகிறாங்க. பேசி இதெல்லாம் போலீஸுக்கு புரிய வைக்கிறாங்க. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான், கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கிறது இல்லை தான். ஆனால் அந்த பொண்ணு ஜெயிலில் வேற ஒரு விஷயம் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னோடனே சூர்யாவுக்கு வந்துட்டு ஷாக் ஆயிடுச்சு. என்ன விஷயம் பண்ணுச்சு, வேற விஷயம்னா அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டப்போ தான், இந்த மாதிரி ஜெயிலில் 4-5 பேர் அக்யூஸ்ட்டை அந்த பொண்ணு ஈவருக்கும் கூட பார்க்காம அடித்து போட்டுட்டாங்க. என்ன காரணம்னு கேட்டால் அவங்க இவங்களை அடிக்க வந்ததாக சொல்கிறாங்க. எது உண்மைன்னு எங்களுக்கு தெரில. சார் நீங்கள் நம்ப வேண்டியது இதுதான் சார் உண்மை. என் நந்தினி ரொம்ப இறக்க குணம் உள்ளவ சார். அவள் யாரு மேலேயுமே அப்படி சும்மாலாம் கை வைக்க மாட்டா. அவள் இப்படி அடிச்சு போட்டதே எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. அடிச்சு போட்டிருக்கானா கண்டிப்பாக இவங்க நந்தினியை ஏதோ பண்ண வந்திருக்கணும் சார். அதான் சட்டமே இருக்கேன், தான் உயிருக்கு ஒரு ஆபத்து வந்தால் நம்ம உயிருக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு நம்ம ஆப்போசிட்டில் என்ன வேணால் பண்ணலாமே, அது சட்டத்திலே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வக்கீலும் பேசுகிறாங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த பொண்ணை நாங்கள் வேற ஒரு செல்லில் வச்சு விசாரிக்க முடிவு பண்ணி வேற ஒரு செல்லுக்கு அந்த பொண்ணை நாங்கள் மாற்றிட்டோன்னு சொல்கிறாங்க. உடனே சூர்யாவுக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை. அப்போது இங்கே நந்தினி இல்லையா, நந்தினி நந்தினி நந்தினின்னு சூர்யா தேடுறாங்க. உடனே வக்கீல் தான் சொல்கிறாங்க, சூர்யா தயவு செஞ்சு தேட வேண்டாம், அதான் வந்து இங்கே இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல, இங்கே நந்தினி இல்லை போல் இருக்குது, அதனால நீங்கள் தேட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்போ தான் வந்து தேட வேண்டாம்னு சொன்னோடனே நம்ம சூர்யா அப்போனா எங்கே இருப்பான் நந்தினி, தயவு செஞ்சு நான் நந்தினியை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதோட பார்க்கலாம் சூர்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சூர்யாவை அந்த வக்கீல் அங்கேருந்து நந்தினியை செல்லை வச்சுருக்காங்களே அந்த செல்லை கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ தான் சூர்யா ஓடி போய் அந்த செல்லை பார்த்தா நந்தினி இருக்காங்க. நாங்கள் பேசணும் வக்கீல், கொஞ்சம் டைம் வாங்கித்தாங்க அப்படின்னு சொன்னோடனே டைமும் வந்து கொடுத்துட்றாங்க போலீஸு. உடனே தான் வந்து சூர்யா வந்து நந்தினியை பார்க்குறாங்க. நந்தினிக்கு இந்த இடத்துலலாம் வந்து காயமாயிருக்கு, இந்த வாய்க்கிட்ட இங்கெல்லாம் காயமாயிருக்கு. உடனே நந்தினி, என்னாச்சு நந்தினி, உன்னை நான் இப்படி ஒரு கோலத்திலே பார்க்கணும், உடனே நான் எவ்வளோ ஒரு தைரியமாக ஃப்ரெஷ்ஷாக விட்டுட்டு போனேன், ஆனால் இப்படி அடிபட்டிருக்கே உனக்கு அப்படின்னு. இல்லை சூர்யா சார், எல்லாமே வந்துட்டு இங்கே சதியாக தான் இருக்குது. இந்த மாதிரி பரமேஸ்வரி நான் அங்கேருந்து கிளம்பும்போது அந்த போலீஸ்கிட்ட பேசும்போதே நான் கெஸ் பண்ணேன் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடக்க போகுதுன்னு. அதை நான் உங்ககிட்ட சொல்லலை, நீங்கள் பயப்படுவீங்க அப்படின்னு. அப்போ இருந்தே நான் எது நடந்தாலும் பார்த்துக்கலான்னு தயாராக தான் சூர்யா சார் இருந்தேன். ஜெயிலுக்குள்ளே 4-5 பேர் சூர்யா சார் என்ன வளைச்சிட்டாங்க அடிக்கிறதுக்காக. ஆனால் நான் அவங்க யாரையுமே சும்மா விடலை. நான் அவங்கள திரும்ப அடித்து அந்த பரமேஸ்வரியை நல்லா மொக்க பண்ணி விட்டுட்டேன். அவள் என்ன நினச்சாலும் நடக்காத சூர்யா சார் அப்படின்னு. இவ்வளோ பண்ணாங்களா, எப்படி இந்த பரமேஸ்வரிக்கு இவ்வளோ ஒரு திமிரு, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சூர்யாவுக்கு செம்ம கோவம் பரமேஸ்வரி மேலே. அப்போ தான் நந்தினி சொல்கிறாங்க, வேண்டாம் சூர்யா சார், நம்ம எதுவும் பண்ண வேண்டாம், போதும், இப்போது என்னை அடிக்க வந்தாங்க, என்னோட உயிரை காப்பாற்ற நான் அவங்கள திரும்ப அடித்தேன், அவ்வளோதான் சூர்யா சார், விடுங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எப்படி நந்தினி நீ இவ்வளோ ஒரு தைரியமாக இருக்க, தைரியத்தின் சொரூபமே நீ தான் நந்தினி அப்படி சொல்லிட்டு வழக்கமாக நந்தினி புகழ ஆரம்பிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு புகழ்ச்சி நடக்குது. அந்த வஞ்ச புகழ்ச்சி அணின்னு சொல்கிற மாதிரி
எப்படி நந்தினி நீ இவ்வளோ ஒரு தைரியமாக பிரேவாக இருக்க, உன்னை நினச்சா எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது நந்தினி, உன்னை நான் எப்படி பெருமைப்படுத்துறதுனே எனக்கு தெரியல நந்தினி, எனக்கு நீ ரொம்ப பெரிய ஃபேவரட் நந்தினி, நீ எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கன்னு எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம நந்தினியை சூர்யா சார் பேசுகிறாங்க. அப்போ தான் நந்தினி, சூர்யா சார் கண்டிப்பாக நான் எந்த தப்பும் பண்ணலை, எனக்கு கருப்பசாமி எப்பயுமே துணை இருப்பான், நான் கருப்பசாமின்னு எழுதி தான் அந்த சண்டையே போட்டேன் அப்படின்னு. சூப்பர் நந்தினி, உனக்கா நானும் கருப்பசாமி கிட்ட ரொம்ப வேண்டிக்கிட்டேன், இப்போ ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு தெரியுமா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் நந்தினி, என்ன நல்ல விஷயம் சார் சொல்லுங்கள். இங்கே பாரு நந்தினி, வக்கீலை போய் பார்த்தேன், அவங்க யூகிச்சு சில விஷயங்களை சொன்னாங்க, அது யூகிச்சேன்னு அது உண்மையான விஷயந்தான் நந்தினி, அதை வச்சு தான் உடனே நாங்கள் வெளியே கொண்டு வர ப்ரூவ் பண்ண போகிறோம் அப்படின்னு. என்ன என்ன சார் என்ன விஷயம் அப்படின்னு. இல்லை நந்தினி, இந்த மாதிரி உன்னோட கைரேகையை வந்து இவங்க உன் ஃபோனில் ஒட்டியிருந்த கைரேகையை எடுத்திருக்காங்க நந்தினி, எடுத்துட்டு இந்த கழுத்தை நெரிச்சு கொண்டது நீ தானே அந்த கைரேகை வச்சு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்போனா எப்படி சார், நான் தானே அப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்களோ, அப்போ எப்படி சார் தப்பிக்க முடியும் அப்படின்னு கேட்டதுக்கு, அங்கே தான் நந்தினி அந்த திருடை ஒரு தப்பு பண்ணிட்டான். அங்கே உன்னோட கைரேகை லெஃப்ட் ஹேண்ட் கைரேகை மட்டும்தான் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கு, உன்னோட ரைட் ஹேண்ட் கைரேகை அவங்களுக்கு கிடைக்கல. இந்த இடத்துல யோசித்துப்பாரு, லெஃப்ட் ஹேண்ட் கையை மட்டும் வச்சு ஒரு நபரை கழுத்தை பிடிச்சி நெரிச்சு கொல்ல முடியுமா, சத்தியமாக அதுக்கு பாசிபிளே கிடையாது. ஸோ அதை தான் வந்து ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் ரொம்ப தெளிவாக வந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா நந்தினி. ஸோ இதுவே நம்மளுக்கு ஒன்று வெளியே கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா சூர்யா சார், ரொம்ப சந்தோஷம் தான், இந்த கருப்பசாமியோட துணை நம்மளுக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமநந்தினி, எனக்கும் பெருசாக கடவுள் நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்துச்சு, ஆனால் இப்போது நான் கருப்புக்கிட்ட வேண்டி இது நடந்ததுக்கப்புறமா எனக்கு இப்போது கடவுள் நம்பிக்கை வந்துடுச்சு. இனி எனக்கும் கருப்பு தான் வந்து துணை, கருப்பசாமி தான் எனக்கு சாமி, என் பொண்டாட்டி உன்னை வெளியெடுக்க ஆரம்பிச்சிட்டா கருப்பசாமியை, இனி நானும் உன் கூட சேர்ந்து வேண்ட ஆரம்பிச்சிருவேன் நந்தினி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம் சூர்யா சார், நீங்கள் இப்படி மாறுறதுல, இப்படி ஒரு விஷயம் நடந்து சூர்யா சார் மாறினதில் எனக்கு ரொம்ப பெருமை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து அதேமாதிரி நந்தினி, ஒரு எவிடன்ஸுமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன எவிடன்ஸ் சார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த ஒரு எவிடன்ஸு ரிமைனிங் பேலன்ஸ் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த எவிடன்ஸையும் நம்ம சூர்யா வந்துட்டு நந்தினி கிட்ட சொல்லிடுறாங்க. அப்போது சூர்யா சார், என்னை எப்போ வந்து வெளியே விடுவாங்க அப்படின்னு சொன்னோடனே, நந்தினி கொஞ்சம் பொறுமையாக இரு நந்தினி, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் வக்கீல் சாரை கூட்டிகிட்டு வந்துட்டேன், கண்டிப்பாக வந்துட்டு உன்னை வெளியே விட்டுருவாங்க, அதனால் நீ எதுக்கும் பயப்படாத, எதுக்கும் கவலைப்படாத, எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே நந்தினி, சரி சூர்யா சார், நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும், எதாக இருந்தாலும் நான் சமாளிச்சுப்பேன், நான் தைரியமாக தான் இருந்துப்பேன், எனக்கு இப்போது உன்னை அந்த ஜெயிலில் விட்டு போக எனக்கு எந்த பயமும் இல்லை நந்தினி, நீ பண்ண இந்த விஷயம் மித்தவங்களுக்கு வேணால் தப்பாக இருக்கலாம், ஆனால் எனக்கு இது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் தான், ஏன்னா என் நந்தினியை நீ நான் எங்கே வேணால் தைரியமாக விட முடியும், என் நந்தினினால் எங்கே வேணால் பொழைச்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். டாட்டா.